பருப்பு ரசம், உருளைக்கிழங்கு பொரியல். இன்றைக்கி வந்து டுடே சமையல் வந்து என்னென்னா, நாக்குக்கு வந்து ஃபீவர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு லைட்டாக பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் தான் நான் வச்சுக்கிட்டு, ஒரு ஸ்பூன் தான் பருப்பு. நான் இதே ஸ்மால் குக்கரில் வந்து நான் வைக்க போகிறேன் பொட்டோட்டா ஃப்ரை ப்ளஸ் வந்து பருப்பு ரசத்துக்காக பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் கழுகி இதிலே வைக்க போகிறேன் நான் அடுப்பில். நான் இது மேலே வந்து தோல் சீவிட்டு மஞ்சள் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதிலே வந்து நம்ம இப்படியே வச்சுக்கிட்டு நம்ம மூடி போட்டு இது வச்சிடலாம். நம்ம வாஷ் பண்ணி மேலே தோல் சீவி கட் பண்ணிட்டு அதிலே கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டிருக்கிறேன். நான் பருப்பு வந்து ஒரு ஸ்பூனு வாஷ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் வச்சுருக்கிறேன். இது வேகட்டும். ரெண்டு ஒரே குக்கரில் நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். தனியா, மிளகு, ஜீரகம், ஒரு 3 காஞ்ச மிளகாய் இது ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இது அதிகமாக பிராமின்ஸ் அவங்க பண்ணிப்பாங்க ஆந்திராவில் வந்து. ஃபீவர் வந்துச்சுன்னா, நாக்கு சரியில்லைன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இதில் ஒரு துளிவோண்டி வந்து ஜிஞ்சர் கூட போட்டிக்கலாம் நம்ம. அதெல்லாம் வேணும் வேணாமா? எங்கள் வீட்டில் ஜிஞ்சர் விரும்பல, அதனால நான் போட்டிக்கல. பட் ஜிஞ்சர் போட்டிக்கிட்டேன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இதை ஃப்ரை பண்ணி மிக்ஸி போட்டுடலாம். கடுகு, ஜீரகம், நம்ம இதில் காஞ்ச மிளகா ஒன்றே ஒன்று போட்டுக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஏன்னா நான் ஆல்ரெடி மசாலாவில் போட்டுட்டல. கரைப்புளி, கொஞ்சோண்டு பெருங்காயம், ஆனியன் சின்ன வெங்காயம் இந்த ரசத்துக்கு வந்து, தக்காளி போட்டுடலாம் கொஞ்சம். அதாவது ஃபீவர் இருக்கும்போது பண்ணுறது இது பருப்பு ரசம் மாதிரி. அதில் மிளகு போட்டு பண்ணுறது பருப்பு மிளகு ரசம். கொஞ்சோண்டு மஞ்சள், அப்படியே சால்ட்டு கொஞ்சம், ஒரு 3 சின்ன ஸ்பூனு. நான் பருப்பு வேக வச்சிருக்கிறேன்ல அந்த இதில் போட்டு இது நல்லா இதான ஒன்று நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பருப்பு தண்ணி இதில் போட்டுடலாம். போட்டு இது ஸ்மாஷ் பண்ணிக்கணும் நம்ம. ஸ்மாஷ் ஆகிடுச்சா? இப்போ இந்த இதில் நம்ம புளி தண்ணி ஒரு
கால் ஒரு ஆஃப் எலுமிச்சை பழம் அளவு தான் நான் புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இது ஃபீவர் இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் காய்ச்சல் இருக்கிறதுனால தான் நான் இந்த இது பண்ணிக்கிறது. இந்த பவுடர் தான் மெயின். வந்து இந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மெயின் வந்து டேஸ்ட்டே வந்து இதோட. அதுலேயே அந்த மிளகு, ஜீரகம், பூண்டு பூண்டு அதெல்லாம் போட்டு நான் மிக்ஸி போட்டிருக்கிறேன். 2 காஞ்ச மிளகா இது இதில் போட்டுடலாம். இறக்கும் போது கொத்தமல்லி எடுத்து போட்டுடணும் நம்ம. கொஞ்சோண்டு வெல்லம் அசிடிட்டி வராமல் இருக்கிறதுக்காக புளிப்புல இது கொஞ்சம் தான் நான் போட்டது. போது கொத்தமல்லி போட்டுட்டேன் நான். இறக்கும்போது கூட கொஞ்சோண்டி நம்ம பெருங்காயம் கொஞ்சம் இன்னும் போட்டுக்கிட்டோம். கரைப்புளி கூட இப்படியே போட்டோம்னா நல்லா அந்த காரம் வந்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது இறக்கிடலாம். இந்த அவ்வளோதான். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு தாளிச்சிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கிட்டு கடுகு, ஜீரகம், திடீர்னு சமையல் உளுந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். உளுந்து வந்து நல்லா கொஞ்சம் சிகப்பான உடனே ஆனியன் கட் பண்ணிவிட்டு ஆனியன் போட்டியாச்சு. ஆனியனும் கொஞ்சம் நல்லா சிகப்பாகட்டும். போட்டு வேக வச்சிருக்கிறோம்ல, ஆனியன் சிகப்பாயிடுச்சு. இப்போ இது போட்டுடலாம் நம்ம. இதில் திருப்பி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் தான் போட்டால், அதிகமாக நான் போடல. இதெல்லாம் ஏறப்பட்டுடலாம். கொஞ்சம் அதில் சால்ட் பேக்கெட் இருக்கு, கொஞ்சம் டொமேட்டோ போட்டுடலாம் நம்ம. இதில் எங்கள் ஊர் பச்சை மிளகான்னா நல்லாயிருக்கும் போட்டால். பட் எனக்கு வந்து அந்த பச்சை மிளகாய் இல்லை, இந்த காரமான பச்சை மிளகாய். இதெல்லாமே வந்து ரொம்ப காரம். இது இறக்கும் போது தான் போட முடியும். ரொம்ப ரொம்ப காரமாக இருக்குது. டேஞ்சரஸ் பச்சை மிளகா. பூண்டு இறக்கிறதுக்கு முன்னாடி நச்சு போடணும் நம்ம.
சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சால்ட்டு. அதாவது நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதுக்கேற்றபடி சால்ட் போடுங்க. நான் சொல்கிற இதுன்னு இல்லை. நீங்கள் நல்லா இதாகும்போது நம்ம இந்த ஸ்டேஜில் பூண்டு நச்சு போட்டுடலாம். பச்சை மிளகாய் வந்து ரொம்ப இதாகக்கூடாதுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி காரம் இருக்கிறதுக்கு உள்ள அந்த சீடை எடுத்துடுறேன். ரொம்ப காரமாக இருக்குது இதெல்லாம். தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன் நான். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைப்புளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி அது எல்லாமே வந்து இதில் போட்டு இப்போ நம்மளோட ஐட்டம் ஆந்திரா சில்லி பவுடர். ரொம்ப வேண்டாங்க, காரமாக இருக்குது ரொம்ப. இந்த வாட்டி நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இது நீங்கள் தோசையில் கூட வச்சு சாப்பிடலாம். பூரி, சப்பாத்தி. ஆனால் ரசம் சாப்பாடுக்கு அருமையான காம்பினேஷன் இது. நம்ம இது இப்போ நான் இன்னொன்று எங்கள் மோர் மிளகா ரசத்துக்கு வந்து ஒரு 4 மிளகா வறுத்துக்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் மோர் வச்சு செஞ்சது. அப்புறம் என் மாமியார் அமிச்ச அப்பளம் வத்தல் சம்மரில் போடுறது. இது கொஞ்சம் வறுத்துக்கிறேன் நான். மோர் மிளகா இது நாங்கள் செஞ்சுக்கிறது. இங்கெல்லாம் உப்பாக இருக்கும், எங்களுக்கு அப்படி இருக்காது. காரமே இருக்காது, இருக்காது, நெய் மாதிரி இருக்கும். எங்கள் மோர் மிளகா வந்து நாங்கள் ஃப்ரெஷ் தயிரில் தான் ஊற வைப்போம். ஜீரகம், மஞ்சள் எல்லாமே போட்டு. இங்கே கடலை போய் வாங்கினா ஒரு வாட்டி உப்பு கசக்குதுங்க, அது கரிக்குது அப்படியே உப்பு வந்து. சம்மரில் போடுவாங்க அவங்க இந்த வத்தல் வந்து. Today lunch சுடு சுடு ரைஸ், ரசம், பருப்பு ரசம், மிளகு, பொட்டோட்டோ ஃப்ரை, அப்பளம், அப்புறம் மிளகு வத்தல், ஃப்ரெஷ் கர்டு. இது நம்ம இப்போ நெய் வேணா நெய் ஊற்றிக்கலாம்.
நெய் நல்லாயிருக்கும். எனக்கு ஃபீவர் இருக்கிறதுனாலே இந்த ரசம் இதுதான் சாப்பிடணும். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நாக்குக்கு நல்லாயிருக்கும், ஜீரணரிக்கும், நல்லா ஹெல்த்தி. இது ரொம்ப இது இல்லாமல் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.